எனக்கு அழைய வந்துருச்சு. என்னடா இத்தனை வீட்டுக்காரர் வச்சிருக்காங்களே நமக்கு. எனக்கே தெரியாது. ஷார்ட் அப்போ ஃபர்ஸ்ட் டைலாக் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி சீன் சொல்லல. வந்து சொன்னே சொன்னாங்க கல்யாணத்துக்காக ஓடி வரும். பார்த்தா ஒரு வீட்டுக்காரர். சரி ஒரு வீட்டுக்காரர் போல இருக்கு. ரெண்டாவது கல்யாணம். இன்னொரு வீட்டுக்காரர். சார் என்ன சார் ரெண்டாவது எருமை இன்னும் 4 பேர். ஐயோ சார் அப்படி சொல்ற. இல்லம்மா சும்மா தானம்மா நடிக்கிறதுக்கு தானம்மா. ஆமா சார் ஆமா சார். அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க சார் வெளியே போனா. ஆனா ஒண்ணு யாருமே கிண்டல் பண்ணவே இல்லை. எல்லாருமே வந்து நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படிதான் சொன்னாங்க தவிர இது யாருமே கிண்டல் பண்ணல. என்ன இப்படி பண்ணிருக்கீங்களே அப்படி யாருமே கேட்கல. ஆனா அது ஒண்ணு நல்ல இது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்திருக்கவே மாட்டேன். இப்படிதான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆமா எனக்கு மானிட்டர் அப்பயே வந்து ஃபர்ஸ்ட் தோல் மேல கை போட்டு தான் மானிட்டர் பார்க்கும்போது இப்படிதான் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு பண்ணாங்க. அப்பயே நான் வந்து இப்படி திரும்பி இப்படி பார்த்தேன். என்னால இது அப்பயே முடிய மாட்டேன். ஐயோ திரும்ப மட்டும் கூடாது நம்ம. அது மட்டும் அதுவும் டைலாக் மட்டும் மண்டையில இருந்துச்சு. திரும்ப மட்டும் கூட அப்போ கூட இப்படிதான் பார்த்து பேசுவேன். இப்படி பார்த்து பேச மாட்டேன். அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படிதான் திரும்பி பார்த்து பேசுவேன். நார்மலாவே நான் யாராவது சிரிக்கிற மாதிரி பேச சிரிச்சுட்டே உட்காந்துருப்பேன். அவங்க எல்லாம் பார்த்தேன்னா அவ்வளவுதான். நான் எடுக்கும் போது யூனிட்டே சிரிச்சது. அந்த 4 பேர் தூக்கிட்டு போவாங்க தெரியுமா. ஏலோ ஏலேலோ. நான் இப்படி திரும்புறேன். வேடிக்கை பார்த்தா அத்தனை பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எங்கடா நம்ம சிரிச்சிட போறோமோ அந்த பயம் இருந்துச்சு. சிரிச்சிட போறோமோன்ற பயம் மட்டும் இருந்துச்சு. போயிட்டு அது எப்படி எடுத்தது? அது ஆக்சுவலா யார் பிளான் பண்ணது? யாரோட ஐடியா? அவங்கள் தான். வடிவேல் சார். ஆமா அவங்க டைரக்டர் 2 பேரும். நான் வந்து போயிட்டு போலீஸ் காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டோன்னே போய் நின்னாச்சு. நின்னதுக்கு அப்புறம் மேல இந்த சாரி கட்டணும் மேடம். இதுக்கு மேலே சாரி கட்டணுமா அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு சும்மா மேலே சொருகி அப்படியே இப்படி போட்டு அப்படியே போட்டே நின்னாச்சு. அப்புறமேட்டு வந்து டைலாக் சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் சாரி பிடிச்சிட்டு தான் நிற்பேன். அந்த ஸ்டிக் வந்து எங்க இருக்கு அது வந்து அந்த இதுல இந்த லைன்ல டபுள் டேப் போட்டு ஒட்டிட்டாங்க. ஆனா அப்புறம் தான் சாரி எடுத்துட்டு அந்த ஸ்டிக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கை வர்ற காணும் அது எங்கன்னு தெரியல அந்த ஸ்டிக்கு. அப்புறம் ஐயோ என்ன பண்ணது நல்ல வேலை. அப்புறம் பார்த்தா அது மானிட்டர். அது மானிட்டர் நான் டேக் என்ன கேமரா கொஞ்சம் தூரம் ஃபர்ஸ்ட் இதுவாக தான் எடுத்தேன். ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் என்னம்மா சார் அந்த ஸ்டிக்கை காணும் சார் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கீழே விழுந்து கிடந்தது. அப்படி இல்லை மானிட்டர் தான். நீ ஒன்றும் டென்ஷன். எனக்கு பயம் என்ன சொல்கிறது. எனக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். நம்மளால வன்முறை ஆயிடுச்சுன்னா அது அந்த பயம் எனக்கு ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்துச்சு பாருங்க. அந்த காதல் தேசம்ல இது எப்படியாவது முடிச்சுட்டு ஓடி போயிடணும் அந்த மாதிரியே அப்பயும் எனக்கு அதே தான். ஏன்னா நம் என்ன சொல்றது எல்லார் முன்னாடியும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மேலே என் கைக்கு வாட்டமாக வச்சு அதுக்கப்புறம் டேக் எடுத்தாங்க. அதுதான். ஆனா அந்த சீன்ல பார்த்திபன் சார் இருக்கதே எனக்கு தெரியாது. அந்த படம் பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியும். அந்த வாய்ஸ் நம்ம வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் த டவுன் ஒரு பாடலை நாங்க வந்துட்டு கேட்க போறோம். இதேதான். இது சூப்பர். இந்த சிரிப்பு ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பாட்டோட ஆரம்பிக்கிறேன். கமான். ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியின் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியின் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் தாலேலோ. ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியின் கன்றினை போல் மாய கண்ணின் தூங்குகின்றான் தாலேலோ. எனக்கு அந்த கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போலாமா அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த 5 வீட்டுக்கார். ஆமா அது உண்மையிலேயே நல்லா இருக்கும் அந்த காமெடி. என்ன சொல்றது அது பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். எனக்கு நடிக்கும் போது எனக்கு அது சுத்தமா தெரியல. எனக்கு பயம் தான் இருந்துச்சு. ஐயோ என்னடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர எனக்கு டிவியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது அப்படியே சுத்தமா அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. அந்த கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போலாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வில்லன்ல அஜித் சார் கூட அந்த சீன் எல்லாமே ஃபுல் ஒர்க் பண்ணதுலேருந்து அந்த சீன்ஸும் சரி அந்த
நான் சொன்னல ஒரு நாள் 2 நாள் இருந்தால் கூட இருந்தா பார்த்தா தெரியும். நான் 10-15 நாள் ஃபுல்லா கூட இருந்து பார்த்ததுல அந்த மொத்த ஷூட்டிங்குமே பிடிக்கும். அந்த ஷூட்டிங் சீன் எல்லாமே பிடிக்கும். அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, ஒரு ஹியூமனா நல்லவங்களும் இருப்பாங்க உள்ள, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனா அந்த 15 நாள்ல ஒரு 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 செகண்ட் கூட அந்த ஒரு கெட்ட இது பார்க்கல. எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு எப்படி நம்மளுமே ஒரு நாள் முழுக்க இருந்தோம்னா நம்ம பசங்க கிட்டே கூட சரி நம்மளோட ஒரு கோபம் ஏதாவது ஒன்று காட்டும், இருமா அப்படியாவது சொல்லுவோம். அது கூட நான் அந்த ஒரு 15 நாள்ல அந்த ஒரு குட்டி இது கூட நான் பார்த்தது கிடையாது. பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்.